அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். தமிழ் பேசு குழுமத்தாருக்கும் வணக்கம். இன்றைய குரல் பேசும் குரல் வாசிப்பவர் இரா வசந்தி, ஆசிரியர், சென்னை. இன்றைய 56வது வாரம் மாபெரும் தொடர் நிகழ்ச்சி. நடுவர் திருமதி அமுதா முருகையன் அவர்கள். நிகழ்ச்சி கண்காணிப்பு நடுவர் உயர் திரு விக்டர் ஜான்சன் ஆலஞ்சி அவர்கள் மற்றும் உயர் திரு SR ஜாஃபர் ஜாதிக் அவர்கள். அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குரல் எண் 275. பற்றேற்றம் என்பார் படிற்று ஒழுக்கம், எற்றற்று என்றேதம் பலவும் தரும். பொருள்: எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டுவிட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும். குரல் எண் 276. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணார் இல். பொருள்: உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவர்களைப் போன்று வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர்கள் யாரும் இல்லை. குரல் எண் 277. புறங்குன்றி கண்டு அணையரேனும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. பொருள்: வெளி தோற்றத்துக்கு குன்றுமணி போல சிவப்பாக இருந்தாலும் குன்றுமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு. குரல் எண் 278. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர். பொருள்: நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனதில் மாசுடையோர் பலர் உலவுகின்றார்கள். குரல் எண் 279. கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங் கனை வினைபடு பாலார் கொளல். பொருள்: நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும், வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும். அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயல்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். குரல் எண் 280. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததொழித்து விடேன். பொருள்: உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். நன்றி, வணக்கம்.